இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து இன்று தேவன் சில ஆவிக்குரிய ஆலோசனைகளை நமக்கு தந்து உங்களை வழி நடத்துகிறார். அதாவது நமக்கு நல்ல நண்பர்கள் நம் வாழ்க்கையில் தேவையாம். அந்த நல்ல நண்பர்கள் மூலமாக நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும். நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில் ஒரு தோழன் தோழி ரொம்ப நாள் இருக்காங்க, உறவு ரொம்ப நாள் கூடயே இருக்குது, எந்த சமயத்தில் நல்லதுலேயும் கெட்டதுலேயும் என்னோட கூட வந்துருவா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ரொம்ப நல்லது, நண்பர்கள் தேவை. அந்த நண்பர்கள் இருந்தால் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லை, நம்ம ஆபத்தில் உதவி செய்வான். நம்மகிட்ட ஏதாவது நம்ம ஃப்ரீயாக பேசலாம், ஓப்பனாக பேசலாம், அவன் யார்ட்டையும் சொல்ல மாட்டான். அப்போ நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். அது கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் தோழர்கள் தோழிகள். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் அந்த நண்பர்கள், மிக முக்கியமாக சொல்ல நண்பர்கள் தோழர்களை பற்றி சொல்கிறேன். ரொம்ப நாள் அவங்க தோழர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க, நண்பர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. அவர்களால் உங்களுக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா? உங்கள் வாழ்க்கையில் அதே நிலைமையில் தான் இருக்கீங்களா? இன்னும் கீழே போயிட்டே இருக்கீங்களா? ஆனால் அவன் இருந்துக்கிட்டே இருக்கானா? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு, கடன் மேலே கடனில் நீங்கள் மூழ்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், நீங்களே பிஸ்னஸ் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். ஏதாவது நீங்கள் ஒரு வருமானத்துக்கு ஏதுவாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கலாம். அதில் விருத்தி இருக்கா? முன்னேற்றம் இருக்கா? ஓஹோ, நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா? பிரச்சனை எதுவும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, எப்போ பார்த்தா ஒரு க்ளூமி ஃபேஸ், எப்போ பார்த்தா ஒரு வருத்தமாக பாரமாக இருந்துக்கிட்டு இக்கட்டில் இருக்க ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கா? ஆனால் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஆனால் அவன் நண்பரும் அந்த தோழனும் அந்த உறவும் இருந்துக்கிட்டே இருக்கான். அப்போ யோசித்து பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வருஷத்தில் 2020 நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களை அறிந்து பாருங்கள், திங்க் பண்ணி, இந்த நண்பர்கள் இந்த தோழர்கள் உறவு தேவையா? நான் நண்பர்கள் உறவுகள் வேணான்னு சொல்லவே இல்லை. உறவுகள் வேண்டும். மிக முக்கியமாக நண்பர்கள் தோழர்கள் நம்ம வாழ்க்கையில் வேணும். ஆனால் அந்த நண்பர்களால் வாழ்க்கையில் அவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்களா? ஜெபிக்கணும், நம்ம ப்ரேயர் பண்ணலாம், நம்ம ஒன்று சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம், ஆண்டவர் நம்மளுக்கு ப்ரேயருக்கு நமக்கு பதில் கொடுப்பாரு, விடுதலை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு, கடன் பிரச்சனை மாற்றுவார் சொல்லியிருக்காங்களா? மாறி இருக்கா? நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போயிருக்கீங்களா? இல்லை அப்படியே தான் இருக்கீங்களா? அப்போ தயவுசெய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது மிக முக்கியமான தருணம். நீங்கள் ஜெபித்து அப்படிப்பட்ட நண்பர்களை உறவுகளை விட்டுவிடுங்கள். இல்லை, அவங்களை கூட்டு நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஜெபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தேவையில்லாத எடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நன்மையை, புதிய சிருஷ்டியை